ஐயோ, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கே. இந்த சோனியாவும் மகிவும் என்னதான் பண்ணுறாங்களோ தெரியல. ஏ சோனி. அம்மா எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கீங்க? இருங்க வந்துடுறேன். ஏன்டி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அறிவில்லையா? சீக்கிரம் கிளம்புங்க 2 பேரும். என்னடி இனி தூக்கம் தீரலையா உனக்கு? சீக்கிரம் கிளம்புங்க ஸ்கூலுக்கு. சரிங்கம்மா கிளம்புறோம். சரிம்மா போயிட்டு வரோம். சரிங்கம்மா போயிட்டு வரோம். சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி நம்மளும் போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். சரசக்கா, சரசக்கா, என்ன வீட்டில் ஆளையே காணுமே? எங்கே போயிருப்பாங்க இவங்க? என்ன சின்ன பொண்ணு, வா சின்ன பொண்ணு, சாரியில் வந்திருக்கேன். ஏதாவது விசேஷமா? இல்லைக்கா, அந்த 4 முடிய வம்புலுக்கத்தான் நான் இந்த saree கட்டிட்டு வந்திருக்கேன். இது அவளோட saree தான். எங்கள் மாமியா எங்கள் நாத்தனாருக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துருக்கு. அதை நான் கட்டிட்டு வந்துட்டேன். இல்லை சின்ன பொண்ணு, அதெல்லாம் வேண்டாம், பேசாம இரு. இல்லை, நான் எப்படியாவது வம்பிழுத்தே ஆவேன். சரி வம்பு இழுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னையும் கோர்த்துடாமல் விட மாட்டியே. சரி நட போகலாம். வீட்டில் சும்மா இருந்துட்டு என்ன பண்ணுறது? பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாக்கா? ஆமாம், போனதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? நமக்கு இதுதானே வேலை. நட. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. அப்பாடா, எப்படியும் அந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சாச்சு. சரி, நம்ம அம்மா saree வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம அந்த நெட்டைக்கு தெரியாமல் போய் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அவன் நேரம் ஆஃபீஸ் போயிருப்பா. இதுதான் சரியான நேரம். ஓடு வசந்தி, ஓடு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோ. அக்கா, ஆடு தானாக வந்து சிக்குதுக்கா. இது என் நாத்து வசந்தி மாதிரி இல்லை. ஏ வசந்தி, நில்லுடி. அண்ணி நீங்களா? நீ என்ன இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை அண்ணி, அம்மா சட்னி ஆட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாங்களா, அதை எடுத்துகிட்டு போகலான்னு போகிறேன். நீ என்ன அரளி விதை சட்னியா ஆட்டி வச்சிருக்காங்க? போங்க, நீ காமெடி பண்ணிக்கிட்டு. சட்னியா இல்லை சாரியா? ஆஹா, என்னது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. அதெல்லாம் இல்லை, வழி விடுங்க, நான் போகணும். உன்னை துவம்சம் பண்ணாமல் இன்னைக்கு விட மாட்டேன்டி. ஏ சின்ன பொண்ணு வேண்டாம், விட்டுரு அவளை. என்னடி விட்டா ரொம்ப ஓவராக பேசுகிற. வழி விடுடி, நான் போகணும். அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். ஓ, நான் போனதுக்கப்புறம் இப்படி தான் என் வீட்டில் இருந்து ஒவ்வொன்றா அட்டை போடுறியா? ஆமாம், அதுக்கு என்ன பண்ண வைப்போம்? அது உனக்கு மட்டும் வீடு இல்லை, எனக்கு தான் வீடு. அது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓ அப்படியா? அப்போ கை கலப்பு தான் சரியாகும். அப்படியா? இந்த வச்சுக்கோ. ஏ பாவண்டி, அவ இப்போ எதுக்கு அவன் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுனேன்? ஓனா போகுதுன்னு அண்ணியாச்சேன்னு பார்த்தா என்ன ஓவரா பண்ணுற? காத்து, உன் காத்து என் வீட்டு பக்கம் வீசுனா அவ்வளோதான், பார்த்துக்க. அப்படி தாண்டி போவேன். நான் கட்டியிருக்க சாரியை உனக்கு எடுத்தது தாண்டி லூஸு. ஓ அப்படியா? இரு, உனக்கு இருக்கு. ஏ என்னடி நம்ம மேலேயே தண்ணி எடுத்து ஊற்றிட்டா? இரு, அவளுக்கு இருக்கு. இது நம்மளுக்கு பார்க்கவும் ஜாலியாக தான் இருக்குது. சரி மோத விட்டு வேடிக்கை பார்ப்போம். என்ன சின்ன பொண்ணு, உண்மையிலேயே தண்ணி ஊற்றிட்டா? நீனு சும்மா நின்றுட்டுருக்க. இரு, அவளுக்கு இருக்கு. இவ்வளோ சும்மா விடக்கூடாது, ஒரு பஞ்ச் வச்சாதான் சரியாகும். என்னையா அடிச்ச? உன் அம்மாக்காரி வந்து கேட்ட, நான் பார்த்துக்கிறேன்டி. இப்படி தூக்கி வீசினான்னு பார்த்தியாக்கா? சூப்பர் சின்ன பொண்ணு. ஏம்மா, உன் மகன் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்க, நீ நல்லா தூங்குறியாம்மா? அம்மா எந்திரிங்க. என்னடி ஆச்சு, இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்து நிற்கிற? யாரடி அடித்தவொன்னே? மாப்பிள்ளை ஏதாவது அடிச்சிட்டாரா? நீ ஏதாவது வாய் பேசுனியா? இல்லைம்மா, உன் மருமகாரி போட்டு என்னை அடிச்சிட்டாமா, அந்த குண்டு பூசணிக்கா கூட சேர்ந்துட்டு. எதுக்கடி அவ எதுக்கடி உன்னை போட்டு அடிச்சா? அவள் லீவ் போடும்போதே நினச்சா ஆஃபீஸ்க்கு. இல்லைம்மா, அண்ணா கிட்ட சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். என்னடி அவள் இப்படி போட்டு அடிச்சிருக்கா உன்னை? அவள் இந்த வீட்டை விட்டே துரத்திடுவா. விடு, சின்ராஸ் வரட்டும், வச்சுக்கிற அவளுக்கு.